Don't be afraid of those who kill the body but cannot kill the soul. மத்தேயு 10:28. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. ஏகம்பம் என்றால் ஒரு நிலையில் நிற்றல், மூவொரு கடவுள் ஒரே கடவுளாக இருக்கின்ற தன்மை. ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே. நல்லவர்கள் அவருடைய நன்மைத்தனத்தை நீ அறிவாய். வெளிவேஷம், பொய், முகமூடி இவைகளின் உள்ளே இருப்பதையும் அறிபவர் நீர். ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீ. ஞானச் சுடர் விளக்கு, ஞானம் என்பது தன்னுடைய செயல்களில் வெளிப்படுத்துகின்ற தன்மை. பொல்லா வினைகள் அறுப்பாய் நீ. தீவினை, பில்லிசூனியம், பல வகையான வஞ்சக எண்ணங்கள், வஞ்சக சதித்திட்டங்கள் இவைகளை எல்லாம் அறுப்பவர் நீர். பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே. புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே. ஆகவே இப்படிப்பட்டவைகளை எல்லாம் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்தாய். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு அவர் இந்த அதிகாரத்தை கொடுத்து பேய்களை ஓட்ட, நோய்களை குணமாக்க அதிகாரம் அளித்தார். சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே. செல்வாய செல்வம் என்றால் செல்வம், பணம் கடந்து போகும். இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, அல்லது அழிந்து போகக்கூடும், திருடு போகக்கூடும், எரிந்து போகக்கூடும், தண்ணீரிலே அவைகள் போய்விடக்கூடும். ஆனால் செல்வாய செல்வம் என்றால் இந்த எத்தகைய அழிவுக்கும் இல்லாமல் இருக்கின்ற செல்வத்தை நீ தருவாய் என்று இறைவனை பார்த்து வேண்டுகிற பாடல். Fear knocked at the door, faith opened the door, no one was there. பயம், அச்சம் கதவை தட்டியது, விசுவாசம் கதவை திறந்தது, அங்கு ஒருவரும் இல்லை. பல சமயங்களிலே இந்த பயத்தில் காற்றுல கதவு ஆடினா கூட யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி ஒரு சத்தம், ஒரு பிரமை, பயம். கதவை திறந்து பார்க்கறதுக்கு கூட பயம். இப்படி நிறைய பேர் உண்டு. அஞ்சாமல் திறந்து பார்த்தால் அது காற்று அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக அவர்கள் பயந்தது போல திருடனோ அல்லது பேய் பிசாசோ அல்ல, அச்சம்தான் இவர்களை பயமுறுத்தி இருப்பது. ஆனால் இன்னொரு கருத்து சொல்வார்கள், ஆங்கிலத்தில் அதை சொல்லுகிறேன், அப்புறம் விளக்குகிறேன். சர்ச்சிங் எ பிளாக் கேட் இன் த டார்க் ரூம் விச் இஸ் நாட் தேர். இருட்டறையிலே கருப்பு பூனையை தேடுகின்ற ஒரு வீண் முயற்சி. ஆனால் பூனை அங்கு இல்லை. இல்லாத கருப்பு பூனையை இருட்டறையிலே தேடுவதை போன்று நம்முடைய பயம் இருக்கிறதாம். ஏதோ இருக்கிறது, ஏதோ இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மருளுவது. அஞ்சாதே, திகையாதே, பயப்படாதே. ஆண்டவர் உள்ளிருக்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இத்தகைய ஒரு உணர்வை நாம் நம் பிள்ளைகள் வளர்த்து கொள்ள வேண்டும். அஞ்சாமை. ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே எதற்கு அஞ்சக்கூடாது, எதற்கு அஞ்ச வேண்டும் என்று பகுத்து சொல்கிறார். எல்லாத்துக்கும் பயப்படாமல் இருக்கக்கூடாது என்று அல்ல. எவைகளுக்கு அஞ்சக்கூடாது, எவைகளுக்கு அஞ்ச வேண்டும்? கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். ஃபியர் ஆஃப் த லார்ட், கடவுள் மீது கொண்டிருக்கிற அச்சம் அது வேண்டும்.
மற்றவைகளின் மீது நீ அச்சப்பட தேவையில்லை. உடலை கொல்லலாம், சித்திரவதை செய்யலாம். வேத சாட்சிகளும் புனிதர்களும் வாழ்ந்து காட்டிய கிறிஸ்துவ தன்மை இதுதான். அவர்களை பணிய வைத்தார்கள், ஆனால் பணிய வைக்க முடியவில்லை. பாரதியார் கூட சொல்லுவார், வீழ்வேன் என்று நினைத்தாயோ, வீழமாட்டேன், எதிர்த்து நின்று போராடுவேன் என்று ஆங்கிலேயர்களையும் சரி, தனக்கு எதிராக வந்தவர்களையும் சரி, தனி மனிதனாக எதிர்த்து நின்றவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முழுமையான வாழ்வும் இதுதான். தனி மனிதனாக அந்த சட்ட சம்பிரதாயங்களை பிடித்து கொண்டிருந்த பரிசேயர்களாகட்டும், சதுசேயர்களாகட்டும், அல்லது ஆட்சியில் இருப்பவர்களாகட்டும், அது பிலாத்தோ அல்லது ஏரோதோ, மத சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி தலைவர்களோ அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களோ, யாருக்கும் அவர் அஞ்சவில்லை. அதே போன்று புனித ஸ்நாபக அருளப்பர் அரசனை பார்த்து தவறு என்று சுட்டி காட்டியவர். அதே போன்று தாமஸ் மூர் ஹென்றி மன்னனை பார்த்து நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டியவர். இவர்கள் எல்லாம் ஆன்மாவுக்கு அஞ்சுபவர்களாக, மனிதர்களுக்கு அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்ததினால் சரித்திரத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நெஞ்சம் நமக்கு தேவை. ஓப்பனிங் மை பைபிள் அட் ரேண்டம் ஃபார் மை லைஃப் ஐ ரெட், the Lord is my dwelling place, and for my trust in God do not be afraid. Etty Hilsum, an interrupted life from the postcard that she threw from the train that took her to the death chamber. ஒரு அருமையான விளக்கம். யூதரின் ஹோலோகாஸ்ட் என்னும் சாவுக்கு ரயிலில் செல்லும்போது எட்டி ஹில்சம் என்னும் வீர பெண்மணி இறுதியாக பைபிளை திறந்து தனக்கென்று தேர்ந்து கொண்ட பகுதியை ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி வெளியே போட்டார். ஆண்டவரே என் இல்லம், அவரே என் நம்பிக்கையும், அஞ்சாதே. எந்த சமயத்தில் ஹிட்லர் என்ன செய்தார், எல்லா யூத மக்களையும் பிடித்து ஒரு ட்ரெயினில் போட்டு பூட்டி ட்ரெயின் உள்ளார அந்த விஷம் கலந்த வாயுவை, கேஸ் சேம்பர் திறந்து விட்டார். அப்படியே ட்ரெயின் போயிட்டே இருக்கும், எல்லாம் செத்து செத்து மடிவார்கள். சரித்திரத்தில் நடந்த மிகப்பெரிய கரும்புள்ளி ஹோலோகாஸ்ட் என்று அதற்கு பெயர். கும்பல் கும்பலாக இந்த யூத மக்கள் இறந்தார்கள். அத்தகைய சாவின் நிழலிலும் இந்த பெண்மணி பைபிளை திறந்து கடைசியாக தனக்கு வந்த பகுதியை ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி வெளியே போட்டாங்க. என்ன ஒரு நெஞ்சுரம் இருக்க வேண்டும்! சாவின் விளிம்பிலும் அத்தகைய ஒரு தைரியத்தை பார்த்த பெண். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ வந்த கூற்று அஞ்ச உதைத்தன இறை திரு நாமமே. தூக்கமோ மயக்கமோ கலக்கமோ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை நாம் இயேசுவின் திருநாமத்திலே, கடவுளுடைய திருநாமத்திலே நாம் வைத்தோம் என்றால் அவருடைய திருநாமம் நம்மை நிச்சயமாக காக்கும். கையது வீழினும் கழிவொரினும் செய்கழல் அடியல்லால் சிந்தை செய்யேன். என்னிடம் இருக்கக்கூடியவைகளை நான் இழந்தாலும் அல்லது என்னை விட்டு சென்றாலும் நான் உன்னுடைய பாத கமலத்தை பற்றி கொண்டிருப்பேன் என்பதும், உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன் மலரடி அல்லால் உரையாது என்னா. நான் சாப்பிட்டாலும் சரி, பசியாக இருந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, உன்னுடைய பாத கமலத்தில் இருந்து உன்னை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பேன். இவைகளெல்லாம் நம்முடைய பைபிளில் அல்ல, பிற இலக்கியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இறைவன் மீது கொண்ட ஒரு ஆழ்ந்த பற்றில் விளைந்த வார்த்தைகள். ஒளியில் நடக்கிற வாழ்வுக்கு ஆபத்து இல்லை. வெளிச்சத்தில் இருக்கும் பொழுது எந்த ஆபத்தும் இருக்காது. இருளில் நடக்கும் பொழுதுதான் தட்டு தடுமாறுவோம் அல்லது பூச்சி பொட்டுகளுக்கு பயப்படுவோம். வெளிச்சம் இருக்கும் பொழுது ஆபத்துக்கு அங்கு இடம் இருக்காது.
எனவே இத்தகைய பின்னணியில் ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, it is my joy and privilege to be your disciple. Give me strength and courage to bear any hardship and suffering which may come my way in your service. May I witness to others the joy of the gospel. ஆண்டவராய் இயேசுவே, உம் சீடராய் இருப்பதோர் இணையில்லா வரம் உமக்கு ஊழியம் புரிகையில் எமக்கு ஏற்படும் எல்லா இன்னல்களையும் ஏற்கும் திடமனதையும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் எமக்கு தந்து வெகு ஆனந்தத்தோடே திருவிவிலியத்திற்கு சான்று பகர எமக்கு அருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ் உண்டாவதாக. உம்மை எங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் தக்க வைத்து, நீரே எம் அரண், நீரே எம் கோட்டை, நீரே எம் பாதுகாவல் என்கின்ற வகையில் அஞ்சாத நெஞ்சத்தை கொண்டு எத்தகைய இடர்பாடுகளையும் எத்தகைய தடைக்கற்களையும் தாண்டி செல்வதற்கு வேண்டிய மன உறுதியையும் திண்மையையும் தாரும். இன்னும் பல வகையான தீவினைகள் எங்களை வாட்டினாலும், பேய், பிசாசு, பில்லி, சூனியம் இவைகளினால் அலைகழிக்கப்பட்ட நெஞ்சங்களுக்கு தேவரீதாமே ராஜாவாக இருப்பீராக. அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உம்முடைய தெய்வீக ஒளியால் இவைகளை எல்லாம் சுட்டெருப்பீராக, புறமுதுகிட்டு ஓடச் செய்வீராக. வல்லமையான நீர் இவைகளை எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் என்பதை அறிகின்றோம். வேதத்திலே உம்மை பார்த்து பேய்கள் நடுநடுங்கின, ஓடின, தூயவர் தூயவர் என்று அறிக்கையிட்டன. எனவே அத்தகைய வல்லமையோடு எம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீவினைகளையும் பலவிதமான சாத்தானின் தொல்லைகளிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு செபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் செபிக்கின்றோம். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் உமது அருள் ஆசி தேவைப்படுகிறதோ, வயதானவர்கள், நோயாளிகள், தன்னந்தனியில் இருப்பவர்கள், பயணம் செய்வோர், ஆபத்துக்கள் விபத்துக்கள் மத்தியில் இருப்போர் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.